நாகர்கோவில் சிறைச்சாலையில் சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக 25 கைதிகளிடம் சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதுகுறித்த அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபரிவர்மன் குடும்பத்திடம் விசாரணை செய்து முதற்கட்ட விசாரணையை சிபிசிஐடி நிறைவு செய்த நிலையில் தற்போது 25 கைதிகளிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்ட விசாரணைக்கு சென்னையிலிருந்து சிபிசிஐடி டிஐஜி எஸ்பி ஆகியோர் விரைவில் கன்னியாகுமரிக்கு செல்ல உள்ளதாக தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வர்ணியா, கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே உள்ள ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். இவர் வீட்டுக்கு அருகேயே ஒரு மளிகை கடையை நடத்தி வந்தார். இந்த மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா என்பதாக கடந்த 9ஆம் தேதி போலீசார் அவரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை அங்குள்ள நாகர்கோவில் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் 12ஆம் தேதி இரவு சிறைச்சாலையிலே அவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. முதல் கட்டமாக நேசமணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த சிபிசிஐடிக்கு குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சிறைத்துறை வார்டன் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது தொடர்பாக இங்குள்ள திருநெல்வேலி மாவட்ட சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவராஜ் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தலைமையிலான போலீசார் நேசமணி நகர் காவல் நிலையத்துக்கு வந்து நேற்று ஆதாரங்களை சேகரித்து கொண்டனர். இதன் பிறகு அவர்கள் சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்று சபரிவர்மன் தங்கியிருந்த அந்த குவாரண்டி என சொல்லக்கூடிய அந்த அறைக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தனர். அதன் பிறகு அரசு மருத்துவமனை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவங்க விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவரது உறவினர்கள் வீட்டிலும் சென்று விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஈத்தங்காடில் உள்ள அவரது சகோதரி கௌதமி மற்றும் மனைவியிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் சிறைச்சாலையில் உள்ள 25 கைதியிடம் வாக்குமூலம் என்பது பெற்றுள்ளனர். ஏன்னா அன்று இரவு நடந்த சம்பவம் என்பது என்ன, எதற்காக அவரை வார்டன்கள் தாக்கினார்கள் என்பது தொடர்பான அந்த முழுமையான வாக்குமூலம் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குடும்பத்தினரிடம் விசாரணை செய்வதற்காக முதல் கட்ட விசாரணை என்பது நிறைவு பெற்றுள்ளதன் காரணமாக இரண்டாம் கட்டமாக விசாரணைக்காக சென்னையிலிருந்து சிபிசிஐடி டிஐஜி மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோர் விரைவில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரவுள்ளார்கள். மேலும் இவர்கள் நேரடியாக சேகரிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் அவர்களுக்கு தெரிவித்த பிறகு அவர்கள் மீண்டும் நேரடியாக விசாரணை நடத்தக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. வர்ணியா, செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.